Dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எய்ம்ஸ்ல இருந்து ஃபார்மசிஸ்டுக்கு போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க, என்ன வந்துட்டு எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஹலோ guys, this is தினகரன் from Think Pharma YouTube channel. இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வாட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் கோயிங் ஆன், கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ஃபார்மசியை பத்தி அப்படின்றத பத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து எங்க நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ராய்ப்பூர். ஓகே, அங்க அபிஷியலா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, என்னைக்கு வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 28/11/2024, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8-9 டேஸ் வந்துட்டு பேக் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் வந்துட்டு எனக்கு இந்த பிடிஎஃப் வந்துட்டு என்ன பண்ணிச்சு கிடைச்சிச்சு. ஓகே, அதனால வந்து என்ன பண்றேன் இப்போ அப்லோட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ரொம்ப வந்துட்டு முக்கியமான வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் recipient application 45 days from the publication in the employment newsletter. ஓகே, அதாவது என்னைக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் லெட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களோ அன்னையில இருந்து 45 நாள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ரிலீஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் வாட் ஆர் த போஸ்ட்? ஓகே, மெடிக்கல் சூப்பர்டென்ட் அண்ட் சீஃப் லைப்ரரியன், சீஃப் நர்சிங் ஆஃபீஸர், அதாவது நம்ம வீடியோல வந்து நர்சிங் அண்ட் ஃபார்மசிஸ்டுக்கு போட்டுக்கிறோம், அதனால வந்துட்டு இவங்களை என்ன பண்ணிக்கிறேன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் நர்சிங் சூப்பர்டென்ட் அண்ட் வேற பிரின்சிபல் ப்ரைவேட் செக்ரட்டரி, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஹாஸ்பிட்டல் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஸ்டோர் ஆஃபீஸர், சீஃப் ஃபார்மசிஸ்ட். இங்க வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா சீஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேட்டகரி வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நர்ஸுக்கு வந்துட்டு குரூப் வந்துட்டு என்ன குரூப் அப்படின்னு சொல்லி பாருங்க, குரூப் ஏ அவங்க கீழே வராங்க. ஓகே, குரூப் ஏ கீழே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வராங்க. நம்ம ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு எது கீழே வரோம் அப்படின்னா குரூப் பி அப்படின்றது கீழே வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வரோம். ஓகே, அண்ட் பே லெவல் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் வந்துட்டு லெவல் 12. ஓகே, பே லெவல் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 12 அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒன்லி 1 போஸ்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் சீஃப் ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு பே லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா 7, அண்ட் ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு ஒன்லி 1 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் சீனியர் ஃபார்மசிஸ்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது வந்துட்டு பி கேட்டகரி அண்ட் லெவல் 6. அதுக்கு வந்து மொத்தம் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 3 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சானிடேஷன் ஆஃபீஸர் அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே அப்ளை பண்ணலாம். ஓகே, டோட்டல் வந்து 33 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட கேட்டகரிக்கு வந்து மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னா 1+3+4, சாரி டோட்டல் 4. ஓகே, டோட்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. எசென்சியல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஸ் கிவன் அண்ட் அனெக்சர் ஏ, அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, the maximum age limit for applying the post on deputation is 56 years and last date receive applications. Okay, 50 years குள்ள வந்து என்ன பண்ணுங்க அப்படினா இருக்கணும். And the period of deputation shall not be ordinarily exceed 3 years. அதாவது இந்த போஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செல்லுபடி ஆகும், அதுக்கு மேல வந்துட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெப்டேஷன் போஸ்ட் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பெர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. ஓகே, as per the extant rules and applications of the candidates from the private sector shall not be considered for the recruitment on the deputation basis. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். ஓகே, the envelope containing the application should superscribe application for the post. அவங்கள நம்மளுடைய சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட், என்ன நம்ம போஸ்ட் வந்து அப்ளை பண்றோமோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்துடணும். அண்ட் டெபுடேஷன் பேஸ் the address sending the application from along with the supporting documents as given below. அதாவது இங்க வந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும். ஓகே, while forwarding the application
controlling authorities are requested to ensure the following documents are enclosed along with application and should reach AIIMS Raipur on the before the last date of submission application form. அதாவது இங்க வந்துட்டு ஆன்லைன் வந்துட்டு அவங்க என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கல. ஓகே, ஆஃப்லைன் மீன்ஸ் நமக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்றாங்க. All the information related to the recruitment will be published on the website of AIIMS Raipur. ஓகே, அது நமக்கு வேண்டாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே நவ் அனெக்சர் ஏ இதான் வந்து நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துட்டு நமக்கு என்ன அண்ட் ஆல்சோ நர்ஸுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ்ட் சீஃப் லைப்ரரியன் அது நமக்கு தேவையில்ல. சீஃப் நர்சிங் ஆஃபீஸர். ஓகே, இதுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் என்ன சாரி மெடிக்கல் சூப்பரண்ட் சாரி எசென்சியல் எலிஜிபிலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டாச்சுவரி ஆர் அட்டானமஸ் பாடி holding analogous post or with 5 years of regular service in the post of relevant field in the BB with 3 grade pay 6,600 or with 10 years of the regular service in the post of the relevant field with BB with grade pay 5,400. அதாவது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5 years வந்துட்டு ரெகுலர் சர்வீஸ் வந்துட்டு இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, ஆர் 10 years ரெகுலர் சர்வீஸ் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்டு ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா கீழே போயிடலாம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஆல்சோ சீஃப் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 2 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீஃப் ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். ஓகே, officers under the central or state or government's university statutory body or autonomous body or research and development organization. First one, holding analog post on the regular basis or with 5 years regular service in the grade of pharmacist grade 2 in the grade pay 4,200. அதாவது 5 years வந்துட்டு ரெகுலர் சர்வீஸ் இருக்கணும் இந்த கிரேட் ஆஃப் pharmacist grade 2 போஸ்ட்ல வந்துட்டு இருக்கணும். ஓகே, சீனியர் ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸர்ஸ் அண்டர் த சென்ட்ரல் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹோல்டிங் அனலாக் போஸ்ட்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் வித் 6 years ரெகுலர் சர்வீஸ் இன் த கிரேட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2. இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 6 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் தி போஸ்ட். அப்ளிகேஷன் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபார்மை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபில் பண்ணணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்ம். இந்த பிடிஎஃப் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து செக் லிஸ்ட் அது மாதிரி என்னென்னலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு டைரக்டா அனுப்பிச்சிடலாம். ஓகே, அதாவது நோட்டிபிகேஷன் வந்துட்டு எப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 28/11 வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. வித்தின் 45 daysல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த 45 daysக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க.